திமுக எம்பி கனிமொழி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்ப்போம். தேர்தலுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை குழு பல்வேறு பகுதிகளுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய மக்களை, பல்வேறு துறை சார்ந்த அமைப்புகளை, சங்கங்களை சந்தித்து அவங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் பெற்று தேர்தல் அறிக்கை உருவாக்க வேண்டும் என்று எங்களை எல்லாம் பணித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே வழக்கமாகவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை என்பது மக்களை சந்தித்து மக்களுக்கான ஒரு அறிக்கையாக, மக்களால் எழுதப்படக்கூடிய அறிக்கையாகத்தான் அந்த அறிக்கை எப்பொழுதுமே இருக்கும். அதுபோல இந்த ஆண்டும் மக்களை சந்தித்து நாங்கள் இந்த தேர்தல் அறிக்கையை உருவாக்குவதற்காக பல்வேறு தூத்துக்குடியிலே துவங்கி அடுத்து கன்னியாகுமரியிலே, இன்று மதுரையிலே என்று மக்களை சந்தித்து இந்த தேர்தல் அறிக்கைக்கான கருத்துக்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்று மதுரையிலே நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த கூட்டத்திலே மதுரை, தேனி, திண்டுக்கல் ஆகிய சிவகங்கை ஆகிய மாவட்டங்களிலிருந்து பல்வேறு அமைப்புகள் தங்களுடைய கோரிக்கைகளை இங்கே எங்களிடம் அளித்திருக்கிறார்கள். இந்த கோரிக்கைகளை எல்லாம் படித்து இதில் இருக்கக்கூடிய முக்கியமான கோரிக்கைகளை எடுத்து முதலமைச்சர் அவர்களோடு பகிர்ந்து கொண்டு அவருடைய ஒப்புதலை பெற்று தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும். இல்லைங்க, ஜிஎஸ்டியில இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் வியாபாரிகள், குறிப்பா சொல்லணும்னா சிறு குறு தொழில் செய்யக்கூடியவர்கள், அவங்க மிகப்பெரிய அளவிலே ஜிஎஸ்டியால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம ரயில்ல இருக்கக்கூடிய ரயில்வே வழக்கமாகவே தென் மாநிலங்களுக்கு நிதி கொஞ்சம் குறைவாகத்தான் ஒதுக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் அது குறைக்கப்படக்கூடிய ஒரு சூழலையும் நாம் பார்க்கிறோம். அதனால அதை பற்றி பல கோரிக்கைகள் வருது. அதுவும் இல்லாம 100 நாள் வேலை, அதுல இருக்கக்கூடிய பல குழப்பங்கள், அவங்களுக்கு சரியா சம்பளம் சேராத ஒரு சூழ்நிலை, இப்படி பல்வேறு பிரச்சனைகளை மக்கள் விவசாயிகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இதையெல்லாம் மக்கள் எங்களுக்கு கோரிக்கைகளாக வழங்கி கொண்டிருக்கிறார்கள். என்னங்க இல்லைங்க, எங்களுடைய முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்ட பொழுது எங்களுக்கு வாக்களிக்காதவர்களுக்கு கூட ஏன் வாக்களிக்கவில்லை என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு நாங்க ஆட்சியை நடத்துவோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி கூட்டணி கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரதிநிதிகளுக்காக எந்த திட்டத்தையும் செய்ய மாட்டோங்கிறது தவறான ஒரு புரிதல். அதனால எப்பொழுதுமே தலைவர் கலைஞராக இருக்கட்டும், நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்களாக இருக்கட்டும், கூட்டணி கட்சிகளை மதித்து அந்த பிரதிநிதிகளுக்கு எங்களை விட முக்கியத்துவம் தந்து அவர்களை அரவணைத்து நடத்தக்கூடிய ஒரு கூட்டணி தான் இந்த கூட்டணி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.